வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன், தமிழகத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர்களை தேர்வு செய்வதில் புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிறாங்க வருவாய்த்துறை. ஸோ இதுக்கு என்னென்ன தகுதிகள், எவ்வளவு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இங்கே நீங்கள் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. காலியாக உள்ள கிராம உதவியாளர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு புதிய விதிமுறையை வெளியிட்டுள்ளது. இது குறித்து வருவாய்த்துறை செயலாளர் வெளியிட்ட அரசாணையில் கிராம உதவியாளர் வேலைக்கான சிறப்பு விதிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வருவாய்த்துறை செயலாளரின் கருத்துவை பரிசீலித்த தமிழக அரசு கிராம உதவியாளர் பணி நியமனத்துக்கான தேர்வு முறை மற்றும் மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக புதிய வழிமுறையை வகுத்துள்ளது. அதன்படி எஸ்எஸ்எல்சியில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதற்குண்டான மதிப்பெண் பட்டியலை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். விண்ணப்பம் செய்தவர் எஸ்எஸ்எல்சி பாஸ் மற்றும் ஃபெயில் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். தமிழை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தால் அதற்கு தேர்வு தேவையில்லை. மிதிவண்டி அல்லது மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் இருந்தால் தேர்வு நடத்தப்படும். அதற்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தமிழ் வாசிக்கவும் எழுதவும் திறன் பெற்றிருந்தால் திறனுக்கு ஏற்ப 30 மதிப்பெண்கள் வரை வழங்கப்படும். நேர்காணல் குழுவின் முன் வாசித்து மற்றும் எழுதி காமிக்க வேண்டும். அதேபோல் நேர்காணலானது வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், பிற தனி வட்டாட்சியர் ஆகியோர் கொண்ட குழுவினரால் நடத்தப்படும். இதற்கு 15 மதிப்பெண்கள் வழங்கப்படும். விண்ணப்பதாரரின் ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு ஏற்ப குறைந்தபட்சம் 6 மதிப்பெண், அதிகபட்சம் 12 மதிப்பெண்கள் வரை வழங்கப்பட உள்ளது. கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் முறையாக உரிம விதிகளின்படி வெளியிடப்படுவதை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும். தேர்வு முறை உரிய விதிகளின்படி நடைபெற்று உள்ளதா என அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்த பின்பே தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும். இதனை மீறினால் அனைத்து அலுவலர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த அரசாணையில் கூறுகிறாங்க. ஸோ இந்த அரசாணை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ கல்வி தகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ஒரு பாடமாக கொண்டு எழுதப்பட்டிருக்க வேண்டும். 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மிதிவண்டி, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் உரிமம் இருந்தால் தேர்வு நடத்தவில்லை. மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் இருப்பின் தேர்வு மூலம் கண்டறியப்பட வேண்டும். முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒருவேளை அவங்க ஓட்டுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு திறனுக்கு அடிப்படை அவர்களுக்கு 10 மதிப்பெண் வழங்கப்படும். வாசித்தல் மற்றும் எழுதுதிறன் 30 மதிப்பெண். வசிப்பிடம் நேட்டிவ் ரெசிடென்ட், சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். நாளது தேதியின்படி தாலுகா அதிகார வரம்புக்கு உட்பட்டு இருந்தால் 30-35 மதிப்பெண்கள் அதற்கு வழங்கப்படும். நேர்காணல் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், பிற தனி வட்டாட்சியர் இவர்களுக்கு முன்புதான் நடத்தப்படும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அங்கிருந்தும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு உண்டான வேக்கன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட பேஜில் தான் வரும். ஸோ அதுக்குண்டான வீடியோ கூடிய விரைவில் நம்ம வெளியிட்டுருவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.